அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயில்ல திருவூடல் மற்றும் மறுவூடல் திருவிழாக்கள் நடைபெறுது. சிவனும் பார்வதியும் ஊடல் கொண்டு பின் சமாதானம் செய்யும் நிகழ்வே இவ்விழாக்கு. பொதுவா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா சண்டையில மனைவி கதவை பூட்டிக்கிறதும் கணவன் போய் சமாதானப்படுத்துறதும் இயற்கை. இதுல கடவுளுக்குள்ளே அம்மையப்பனுக்குள்ளே ஊடல். ஊடலுக்கான காரணம் என்ன? விருங்கி முனிவர் சிவனை மட்டுமே வணங்கி அம்பிகையை வணங்க மறுக்கிறார். பார்வதி தேவி அதனால அதுக்கு ஆர்கியூ பண்ணி, அதாவது நம்ம எப்பவுமே இது எப்படி இது நியாயமா அப்படின்னு 2 பேருக்குள்ள ஊடல். விருங்கி முனிவர் சிவனை மட்டுமே வணங்கி அம்பிகையை வணங்க மறுத்ததால் பார்வதி தேவி சிவனுடன் ஊடல் கொய்த்தாள். இந்த பிரச்சனையில சிவபெருமான் கிரிவல பாதையில விருங்கி முனிவருக்கு காட்சி தர சொல்ற. இங்க ஏற்கனவே அம்மா அப்பா மேல கோபத்துல இருக்குங்க. ஆனா என்ன, எப்பவுமே சிவபெருமான் பக்தர்களுக்கு அவ்வளோ மரியாதை, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, முக்கியத்துவம் கொடுப்பாரு. உடனே என்ன பண்றாரு, கிரிவல பாதையில காட்சி தர்றதுக்காக போறார். அப்பவும் அம்பிகை என்ன பண்றாங்க, தன்னை வணங்காத முனிவருக்கு காட்சி தர வேண்டாம் அப்படின்னு குறுக்க நிக்கிறாங்க. அப்பவும் 2 பேருக்குள்ள என்ன ஆகுது, ஊடல் ஏற்படும். சுந்தரமூர்த்தி நாயனாரு எல்லாரும், நிறைய பேர், தேவர்கள் மூவர்கள் எல்லாரும் சமாதானப்படுத்தி பாக்குறாங்க, சமாதானம் ஆகல. அம்பாள் உடனே கோபத்துல என்ன பண்றாங்க, நேர வந்து கதவை தாளிட்டுக்கிறாங்க. ஆலய கதவை தாளிட்டு உள்ள உட்கார்ந்துக்கிறாங்க. எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துறாங்க, சமாதானமாகவில்லை. இறைவனும் வந்து அம்மாவிடம் முறையிட்டு கதவை திறக்க சொல்றாங்க. ஆனா திறக்கல். மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அம்மையப்பர் வந்து சமாதானமாக வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறாங்க தாயார்கிட்ட. விண்ணப்பம் வச்ச உடனே அம்பாள் கிட்ட இருந்து உள்ள இருந்து சத்தம் வருது, என் முன்னே இறைவன் முன்னுக்கு பின்னாக, அதாவது அந்த ஒரு நடனத்தை பார்த்த உடனே சிரிப்பு வரும், அந்த மாதிரி எனக்கு நடனம் ஆடணும், என் முன்னாடி அவர் நடனம் ஆடணும் அப்படின்னு கேட்க. இறைவன் உடனே அதுக்கு ஒத்து, ஓ சரி அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லி சரி சொன்ன உடனே ஆடுறாரு நடனம். அம்மை உள்ள தாளிட்டு இருக்காங்க, வெளியே அப்பா ஆடிட்டு இருக்கு. அண்ணாமலையார் ஆடுவதை பார்த்து மகிழ்ந்து கதவை உடனே திறந்து அவரோட இருப்பிடத்துக்கு வழியிடுறாங்க அம்மா. இதுதாங்க அந்த மறு உடல் நிகழ்வு. பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கு. இப்ப நம்ம சில வீட்டுல வந்து கணவன் மனைவி அம்மா அப்பா சண்டை போடுவாங்க, குழந்தைங்க சிரிப்பாங்க. காரணம் அந்த சண்டை சிரிப்பா இருக்கும். சில நேரத்துல அந்த ஒண்ணுமே இல்லாத மேட்டருக்கு அம்மா வந்து கோவப்படுறதும் அப்பா அதுக்கு சமாதானப்படுத்துறது, இதை குழந்தைங்க பார்த்து சிரிக்கிறது இயற்கை. அந்த மாதிரி தாங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவ்வளோ பூரிப்பு, அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ அழகு. அண்ணாமலையாருக்கு அரோகரா.